₹800 மேலே தான் ஒரு ஃபூட்டே வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. இது கிரவுண்டுக்கு போய் அடிக்கிறாங்க பொய்யால். எவ்வளோ பெரிய ஃபேன் போட்டுருவாங்க மேலே. இதுக்கு மேலேயும் ஃப்ளோர் இருக்குது. இன்றைக்கு வந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொழும்பில் கவலோக் சிட்டியில் வந்து நிற்கிறோம். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 மாதம் தானே இருக்குது. ஸோ உள்ளே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்லாம் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே ஃபஸ்ட்டாக வந்ததுமே வந்து இருக்கிறது ஸ்பா சலூன் அப்படின்றது ரொம்ப லக்ஸுரியான ஒரு ஸ்பா உண்டு இது. ஸோ இவங்களுக்கு வெளியில் இருக்கிற பிரான்ச்சும் வந்து பார்த்தா பில்டிங்கே ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது. முன்னாடி இப்படி வச்சுக்கிறாங்கன்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பா தான் இது. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாய் டாப் பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து கவலோக் சிட்டியில் கீழ் ஃப்ளோரில் வந்து நடந்துகிட்டு பேஸ்மெண்ட்டில் வந்து நடந்துகிட்டு. ஸோ இதில் வந்து அவங்களோட உடைகளோட வந்து அவங்களோட பாரம்பரிய கலாச்சார உடைகளோட வந்து வெளிக்கிட்டு வந்து நிற்கிறாங்களோ. இன்றைக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். இது நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 நாள் முன்னுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இப்போ தான் போகிறோம். டாய் பிராண்ட் தாய்லாந்து நாட்டோட ப்ரொடக்ட்ஸை வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தான் அவங்க அந்த ட்ரெஸ்ஸோடு நிற்கிறாங்க. நல்லா இருக்குல்ல. ஆதிவாசிகளை மாதிரி தான் கிடக்கு. ஸோ முதல் வந்து ஒரு அந்த ஷாப்பிங் மால் என்னத்துக்கு போனாங்களா? அதுக்கு ஒன் கோல்வேஸுக்கு போய் ஒரு 1.5 மணி நேரம் கேட்டாச்சு. திருப்பி வந்து எதுக்குலாம் நிற்கிறோம். இப்போ நேரமும் 6 மணி ஆயிடுச்சு. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனை பார்த்தா தெரியும் டாப் தாய் பிராண்ட் ஜூலை 2024 அப்படின்னு போட்டிருக்குறாங்க. ஸோ இன்றைக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக எனக்கு தெரியல. ஏதோ அவங்களுடைய பிராண்ட்ஸை வந்து கொண்டு வந்து வச்சு காட்சிப்படுத்துகிறாங்க போல இருக்குது. பட் அவங்களுடைய கலாச்சார உடையோட வந்து வந்திருக்கிறாங்களா அங்கே இருந்து. ஸோ கீழே வந்து பெரிய ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்படியோ இங்கேருந்து பார்க்க அப்படி இருக்கிறது இதெல்லாம் வந்து மேலே கவர் பண்ணி வச்சுக்கிறாங்களா. ஆனால் இதுக்கு மேலேயும் ஃப்ளோர் இருக்குது. கவலோக் சிட்டியோட ஒன் கோல்வேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முதலே வந்து போன இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த இடத்த பார்க்குறது. இது வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோனா 2 மாதத்துக்கு 3-4 months இருக்கும். 3-4 மாதத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது ஓப்பன் பண்ணி. கவலோக் சிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 மாடிகளோடு தான் இருக்குது. பட் சில வந்து மாடிகளில் வந்து சில கடைகள் வந்து ஓப்பன் பண்ணாமலே இருக்குது. இப்போ வந்து மேலே அப்படி ஏறிக்கு போய்கொண்டு பார்க்கணும். ஒரு ப்ளே ஸ்டேஷன் வந்து எங்கே இருக்கு? இது என்ன போலை போட்டு தானே கிரிக்கெட் அடிக்கிறது. இது கிரவுண்டுக்கு போய் அடிக்கிறா கிரிக்கெட். காசை கடியே என்ன எதுக்குள்ள வந்து கிரிக்கெட் அடிக்கிறேன் பொய்யால். அந்த நெட்டுக்குள்ள அதுக்குள்ளால தான் போல் வருமேண்ணே. அதுக்குள்ள வரும் நாங்கள் இங்கே அடிக்குவோம். ஸோ உள்ளே இருக்கிற இந்த அயர்மேன் சூட் எல்லாமே வந்து ரியலாக இருந்தாலும் செம விலை. இது எல்லாமே வந்து பல லட்சக்கணக்கில் தான் வரும். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் சூட் எல்லாமே வந்து ரொம்ப விலை தான். இந்த டாய்ஸ் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுறாக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு. உண்மையான கன்ஸாடா? கன் ஷூட் பண்ண எவ்வளோன்னு கேட்டுப்பார். $125 சொட்டுக்கு வந்து $1000, $180 சொட்டுக்கு $1500. இதால் ஏறி நான் இதால் போகிறேன் கீழே. ஏறி போ. மேலே இருக்க லூசு பயிலேவா இறங்கிவா. அங்கே இருந்து அதே மாதிரி இருக்கிறாரு. இதில் போட்டு பார்க்க போறீங்க. கொள்ளை பண்ணிடுவேன் ஒன்று. அங்கே போட்டு பார்த்தே ஒன்றுமே கிடைக்கிறது. வடிவான ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றா. இது 2 இது தனி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்று தானே. என்ன நான் மேலே போவோம். என்ன தெரியலே எவ்வளோ பெரிய ஃபேன் போட்டுருவாங்க மேலே.
எங்கள் கிட்ட கூட காசு இருக்கிறதால வந்து டொலர்ஸ் வந்து டொலர்ஸில் தான் வச்சுக்கிறோம் நாங்கள் காசு. அதனால் இங்கே வந்து சேஞ்சுகள் இல்லையா, அதான் நாங்கள் ஒன்றுமே போயிடலாம் இருக்கேன். நான் ஒன்றுக்கும் பாரு நீ வந்து கடையில் பார்த்தா வேறு லெவலில் இருக்குடா. பார்த்து வேறு லெவலில் தான் இருக்குது. ஓ விலையெல்லாம் வந்து சீப்பாக தான் இருக்குது, ஒரு 800 1000 அப்படி தான் இருக்குது. ஓ நான் நினைச்சின ஒரு 15000 20,000 மட்டும் பரவாயில்லை. இதுதான் வந்து கடைசி ஃப்ளோர் கொழும்பு சிட்டி. அதான் தெரியுதா, அப்படி போயிட்டு பார்க்கலாம்னா வாடி கொழும்பு சிட்டியை பார்க்கலாமா. கடைசி ஃப்ளோருக்கு வந்து ஏறி வந்துட்டேன். 36 டிகிரி காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறதுக்குமே என்ன இதில் இருக்கிற அயர்மேன் சூட் தான் அப்படி ரியலாகவே இருக்குது. வண்டி பேர் முறைச்சிட்டான், செம்மையாக இருக்குது அந்த அயர்மேன் சூட். இங்கே வந்து உங்களுக்கு எதாவது ஸ்மெல்லு வருதா? சைனீஸ் சோப் என்ன இது உள்ள சும்மாவே பார்த்துட்டு வரையில அது சூசி இருக்குங்க. சூசி இருக்கட்டும், சாப்பிடலுமா 1000 1200 ஆமாம் 800 மேலே தான் ஒரு ஃபுட்டே வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த தாயாக்களை காண இல்லைடா, அதுதான் கீழே வந்து நான் வாங்கி இருக்கோம் பார்க்கலாம் வந்து. பாட்டாவை எப்படி அடிக்க வச்சுக்கலாம் நல்லா இருக்கு கடை. கலர் சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் கடை யுனைடெட் கலர் ஆஃப் இங்கே வந்து 1 கோல்ட் பேஸ் மாதிரி இல்லையாண்ணா. 1 கோல்ட் பேஸில் வந்து நிறைய ஃப்ளோர் இருக்குது, நிறைய இது இருக்குது, என்னென்ன நிறைய கடைகள் வந்து இருக்குது. இங்கே வந்து ஃப்ளோர்ஸும் குறைவு, கடைகளும் வந்து உள்ளுக்குள்ள குறைவு. ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாஸில் ஒன்று தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. இதுதானே வடிவாக இருக்குது, இதெல்லாம் சிலோன் ஸ்பா தான். இப்போ நேரம் ஒரு 6:30 அரை மணி நேரத்துக்குள்ளே சுற்றி பார்க்குறோம் வேணா ஃபுல்லாக. ஆனால் 1 கோல்ட் பேஸில் போயிட்டு 1 மணி நேரத்துக்கு கிட்ட உங்களுக்குள்ளே இதான் என்ட்ரன்ஸ். கொஞ்சம் இருண்டுட்டு 6:30 அப்படின்றதுல வந்து கொஞ்சம் இருண்டுட்டு எனக்கு வீட்டுக்கு போக இது வரைக்கும் நாங்கள் போடல, நான் இப்போ தான் போட்டிருக்காங்க. வரைக்க போட்டுருந்தாங்க, வரைக்கும் இது போட்டு இல்லை தானே, நல்லா இருக்கு. கவுலோக் சிட்டி மால். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ தான் பில்டிங். 1 கோல்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான இடம் இருக்குது. இப்போ வந்து கவுலோக் சிட்டிக்கு வந்து போயிட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்து கூடுதலாக யார் வரலாம் அப்படின்னு சொன்னால் கேம்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் வரலாம். செமையாக வந்து இருக்கும். இங்கே ப்ளே ஸ்டேஷன்லாம் நான் நேராக இன்றைக்கு தான் பார்த்துருக்குறேன், நான் இப்படியே வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை. இன்றைக்கு தான் நான் 1 கோல்ட் பேஸுக்கும் இங்கே கவுலோக் சிட்டிக்கும் வந்து நான் ஃபஸ்ட் டைம். அதனால் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே செமையாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரொம்ப சாப்பாடெல்லாம் உள்ளுக்குள்ளே வாங்கி சாப்பிட மாட்டேங்குது. 800 900 அதுக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ வந்து சுற்றி பார்க்குறதுக்கு செமையான இடம்.